சார்ஜிங் ஐசி சார்ஜிங் இன்புட் என்ன சார்ஜிங் ஐசிக்கு அதான் இல்லை சார்ஜிங் ஐசியில் இன்புட் எவ்வளவு என்ன 5 வோல்ட் வி பஸ் லைன் அவ்வளோதான் யோசிக்க டக்குன்னு சொல்லுங்க பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல வி பஸ் 5 வோல்ட் அது சார்ஜிங் ஐசியில் இன்புட் சார்ஜிங் ஐசிக்குள்ளே வந்துட்டு இன்புட் வோல்டேஜ் சார்ஜிங் ஐசியில் 5 வோல்ட் வந்துட்டு சார்ஜிங் ஐசிக்குள்ளே வந்துட்டுன்னு அடுத்து என்ன ரிலீஸ் ஆகும் விபிஹெச் இல்லைன்னு சொன்னால் விசிஸ் ஐசியில் வந்து 5 வோல்ட் இன்னும் ஆகிட்டுன்னு சொன்னால் வி பஸ் 5 வோல்ட் வந்துட்டுன்னு சொன்னால் என்ன அடுத்து என்ன வரும் விபிஹெச் வந்து ரிலீஸ் ஆகும் விபிஹெச் வந்து ரிலீஸ் ஆகும் எங்கே போகும் பவர் ஐசிக்கு போகும் அடுத்தது பவர் ஐசிக்கும் போகும் அடுத்தது என்ன செக்ஷன் லைட் செக்ஷன் தேவையான நம்ம பார்த்தோம் லைட் செக்ஷன் அடுத்தது நெட்வொர்க் செக்ஷன் ஏபிடிஐசி 2GP எந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் விபிஹெச் கரண்ட் போகும் சரி 2GPஐக்கு போகும் 2GIC ஏபிடிஐசி லைட் செக்ஷன் இந்த மாதிரி செக்ஷனுக்குலாம் இப்படி ஒரு அந்த வோல்டேஜ் வந்து போகும் விபிஹெச் வந்து எவ்வளோ வோல்டேஜ் 3.7 வோல்டேஜ் விபிஹெச் 3.7 to 4.2 3.7 4.2 வரைக்கும் வோல்டேஜ் வந்து இதுக்கு வரணும் ஒரு ஃபோன் ஓப்பராக வருதுன்னு சொன்னால் இந்த பேட்டரி கனெக்டரில் ஒன்று என்ன வரைக்கும் ப்ளஸ் வரைக்கும் இன்னொன்று மைனஸ் வரைக்கும் ஐடி தெர்மல் லைன் இருக்கு இப்போ நமக்கு இதில் கிரவுண்ட் இந்த லைன் வந்து என்ன கிரவுண்ட் இந்த லைன் வந்து விபெட் லைன் விபெட் ப்ளஸ் லைன் இது சரியா இந்த ப்ளஸ் லைன் வந்து இதோட சார்ஜிங் ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு சரியாண்ணே நமக்கு பிரைமரியில் என்னென்ன விபெட் லைன் விபிஹெச் லைன் நம்ம நோ போகிற ஒரு ஃபோன் வருதுன்னு சொன்னால் என்ன செய்வோம் ஃபஸ்ட்டுக்கு கூல் டெஸ்ட் எடுப்போம் நம்மளோட சிவப்பு ப்ரோப்பை வந்து கிரவுண்டில் வச்சுட்டு கருப்பு ப்ரோப்பால் செக் பண்ணி பார்ப்போம் என்ன கூல் டெஸ்ட்டில் ரீடிங் வருதான்னு பார்ப்போம் இப்போ நமக்கு இந்த மைனஸில் நீங்கள் வச்சா என்ன வரணும் ரீடிங் 0 வரணும் விபெட்டில் வச்சு ப்ளஸ் லைனில் வச்சோம்னு சொன்னால் 350 650 நார்மலாக ரீடிங் வரணும் என்ன விபெட் கனெக்ஷனில் இதே போல் தான் இங்கே என்ன செய்யணும் விபிஹெச் லைன் என்ன வரணும் கூல் டெஸ்ட்டில் 350 650 நார்மலாக ரீடிங் வரணும் ஒருவேளை இதில் இருந்து ரீடிங் காட்டாமல் இப்போ நம்ம விபெட் லைனை ஓகே செக் பண்ணி பார்த்துட்டோம் விபெட் லைனில் ஷோர்ட் ஒன்றும் இல்லை எல்லாம் கிளியராக வருது விபிஹெச் லைனில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த கெப்பாசிட்டருக்கு செக் பண்ணி பார்க்க நம்ம ஒரு சைடுக்கு என்ன செய்யுது 0 வருது ஏன்னா அது மைனஸ் லைன் ஓகே மற்ற சைடு செக் பண்ணி பார்க்க மற்ற சைடு என்ன செய்யுது 0 வருது அப்போ என்ன செய்யுது இந்த லைன் என்னது விபிஹெச் லைன் ஷோர்ட்ல இருக்குன்னு அர்த்தம் ஷோர்ட்ல இருக்கு நம்ம அந்த ஷோர்ட்ல இருக்கிறத நம்ம எப்படி பார்த்த மாதிரி என்ன செய்வோம் சொன்னால் ரோஷினை ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல விபிஹெச் லைன் போகுதோ அந்த எல்லா இடத்துக்கு என்ன செய்வோம் ரோஷின் அப்ளை பண்ணும் ரோஷின் அப்ளை பண்ணிட்டு எங்கனான விபிஹெச் போகிற எங்கனான ஒரு இடத்த என்ன செய்வோம் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுவோம் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் அதில் எந்த கெப்பாசிட்டர் போயிருக்கோ அதை என்ன செய்யும் மெல்ட் ஆகும் அதை கலட்டிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை ஓகே கிளியர் இப்போ நமக்கு எந்த இடத்துல இப்போ நமக்கு செக் பண்ண இன்னொரு இதில் செக் பண்ணி பார்க்க நமக்கு ஷோர்ட் ஒன்றும் வரலை இப்போ நமக்கு இந்த ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணணுமா கூடாதான்னு சொல்கிறது நம்ம செக் பண்ணுவோம் கூல் டெஸ்ட்டில் நமக்கு ஓகே கிளியர் தானே கூல் டெஸ்ட் ஓகே இப்போ ஹொட் டெஸ்ட் பண்ணுறோம் ஹொட் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கும் நமக்கு இங்கே விபிஹெச்சில் செக் பண்ணி பார்க்கும் விபிஹெச்சில் நமக்கு வோல்டேஜ் வரலை விபிஹெச்சில் செக் பண்ணி விபிஹெச்சில் ஷோர்ட் இல்லை கூல் டெஸ்ட்டில் ஓகே 350 650 ரீடிங் வருது ஆனால் ஹொட் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள விபிஹெச்சிக்கு நமக்கு என்ன செய்யல வோல்டேஜ் வருது இல்லை 0 வோல்டேஜ் வருது இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் வோல்டேஜ் வரலான்னு சொன்னால் விபிஹெச் வந்து எங்கேருந்து வரும் சார்ஜிங் ஐசிலேருந்து வரும் அப்போ நம்ம நெக்டாக போய் எங்கே செய்வோம் சார்ஜிங் ஐசி கிட்ட வந்து சார்ஜிங் ஐசிக்கு என்ன செய்யணும் சார்ஜிங் ஐசி இந்த விபிஹெச் வரணும்னு சொன்னால் சார்ஜிங் ஐசி விபிஹெச் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் சார்ஜிங் ஐசிக்கு என்ன வரணும் வி பஸ் வரணும் சார்ஜிங் ஐசிக்குரிய இன்புட் வந்தால் தான் என்ன செய்யும் அவுட்புட் வரும் சார்ஜிங் ஐசிக்குரிய கரண்ட் என்ன 5 வோல்ட் ஒருவேளை இந்த 5 வோல்ட் வந்து இதுக்கு வரலன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டேன் விபிஹெச் வர மாட்டேன் இந்த பெட்டிக்குரிய கனெக்ஷன் இது கட்டாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன் விபிஹெச் வராது அப்போ நம்ம என்ன செய்யும் சார்ஜிங் ஐசிக்குரிய இன்புட் என்ன விபெட் இல்லை சார்ஜிங் ஐசிக்குரிய இன்புட் வந்து விபெட் அடுத்தது விபஸ் இது ரெண்டு வந்தால் மட்டும்தான் விபிஹெச் ரிலீஸ் ஆகும் அப்போ நம்ம என்ன செய்யப்படா விபிஹெச் இங்கே வரலன்னு சொன்ன உடனே ஐசியை கழிப்பு ரீப்ளேஸ் பண்ணிட்டப்படா நம்ம ஐசியை கலட்டி போட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐசியை கலட்டாமல் சார்ஜிங் ஐசிக்குரிய இன்புட் வோல்டேஜ் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்புட் வோல்டேஜ் வருது அப்பயும் வந்து நமக்கு இங்கே வரலன்னு சொன்னால் என்ன செய்வோம் ஐசியை கலட்டி ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணாமல் சார்ஜிங் ஐசியை நம்ம மாற்றினோம்னு சொன்னாலும் இந்த இன்புட் வோல்டேஜ் சரியாக போகலன்னு சொன்னால் என்ன இருக்குது வோல்டேஜ் வராது நம்ம மாற்றினது வேஸ்ட்டு அதுக்கு தான் இப்போ நமக்கு வோல்டேஜ் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னால் அவுட் பண்ணலைன்னு சொன்னால் அதில் இன்புட்டை செக் பண்ணி பார்க்கணும் பெஸ்ட்டுக்கு என்ன ஐசியாக இருந்தாலும் தான் இப்போ அடுத்தது ஓகே நமக்கு இந்த இதில் செக் பண்ணி பார்க்கும் இங்கே இல்லை இதில் இருந்து என்ன வோல்டேஜ் வரும் பக் வோல்டேஜ் வரும் கொஞ்சம் வரும் இது என்ன சிம்பிள் இது
கோயில் சிங்கிள். ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் என்ன பவர் ஐசிலேருந்து என்ன செய்யணும், பக் வோல்டேஜ் ரிலீஸ் ஆகணும். இப்போ பக் வோல்டேஜ் நமக்கு வரல, இப்போ பக் வோல்டேஜ் நமக்கு ரிலீஸ் ஆகலை, பக் வோல்டேஜ் ஒன்றுமே வரலன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், கூல் டெஸ்ட் இல்லாமல் ஓகே, கூல் டெஸ்ட் எல்லாம் கிளியர். ஃபஸ்ட்டு நம்ம கூல் டெஸ்ட் பண்ணிடுவோம், கூல் டெஸ்ட்டில் ஷோர்ட் இருந்தாலும் வராது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஃபோனில் ஷோர்ட் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நமக்கு என்ன வோல்டேஜ் மட்டும் தான் வரல. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கோம் பக் வோல்டேஜ் நமக்கு வரல, சரியா? பக் வோல்டேஜ் வரலன்னு சொன்னால் நம்ம அடுத்து என்ன செக் பண்ணி பக் வோல்டேஜ் இன்புட் என்ன, விபிஹெச். விபிஹெச் பவர் ஐசிக்குள்ளே போகுதான்னு செக் பண்ணி பார்க்க. நமக்கு இங்கே வெளியால் செக் பண்ணி பார்க்கும், ஒருவேளை நமக்கு இப்படி இருக்கிற கெப்பாசிட்டியில் விபிஹெச் வருது, விபிஹெச் வந்துமே என்ன செய்யுது இல்லை, பக் வோல்டேஜ் ரிலீஸ் ஆகுது இல்லை, பக் வோல்டேஜ் ஒன்றுமே வரலன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், பவர் ஐசியை கலட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பக் வோல்டேஜ் ரிலீஸ் ஆகலன்னு சொன்னால் நமக்கு நிறைய இஷ்யூ இருக்குது. எல்டிஓ செக்ஷனில் ஷோர்ட் இருந்தாலும் பக் வோல்டேஜ் வர மாட்டேது, சிபியூ ட்ரை சோல்டராக இருந்தாலும் பக் வோல்டேஜ் ரிலீஸ் பண்ண மாட்டேது. நம்ம அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். இது பேசிக்காக நம்ம அது கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும். அது மாதிரி அட்வான்ஸாக நம்ம பூட் சீக்வன்ஸ் பார்க்கலாம், அது கிளியராக வரும். இப்போ இது நம்ம என்ன செய்யணும், பேசிக்காக செக் பண்ணி பார்க்கணும். பேசிக் நமக்கு இப்போ பக் வோல்டேஜ் வரலான்னு சொன்னால் என்ன செய்யும், பக் வோல்டேஜ் எங்கேருந்து வருது, பவர் ஐசிக்கு வருது. அப்போ நம்ம பவர் ஐசியை கலட்டிட்டு பவர் ஐசிக்கு உள்ளுக்கு வந்து விபிஹெச் வந்து இன்புட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இன்புட் ஆகுதுன்னு சொன்னால் தான் அவுட்புட் வரும். அதே மாதிரி தான் சார்ஜிங் ஐசி. இது இல்லை, இப்போ ஒரு ஐசிக்குரிய இன்புட் வந்தால் மட்டும்தான் அதுக்குரிய அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணணும். இன்புட் வராமல் அவுட்புட்டை ரிலீஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன செய்யப்படாது, அதுக்குரிய இன்புட்டை செக் பண்ணி பார்க்காம ஐசியை ரீப்ளேஸ் பண்ண போய் திறப்பலாம். கட்டாயம் இன்புட் லைன் வருது செக் பண்ணி பார்த்துருந்தோம்.